வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிடலாம்ல. நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை புதினா சட்னி. இது அடை தோசை கூட அட்டகாசமாக இருக்கும். நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கு தேங்காய் சட்னி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ நிறைய நான் அடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் நிறைய சாப்பிட்டேன். அந்த டைமில் கூட நல்லா காரசாரமாக புளிப்பாக ஒரு சட்னி அது இந்த சட்னியாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெசிபிக்கு போகலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை தோல் நீக்கணுன்ற அவசியம் இல்லை. இது நம்ம எண்ணெயில் வறுக்கிறனால டக்குன்னு பொரிஞ்சிடும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 8 வரமிளகாய். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு. நான் பூண்டு 3 பல் எடுத்திருக்கேன். அப்புறமா இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ரஃபாக சாப் பண்ணால் போதும். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வறுப்பட்டதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக தேவையான அளவுக்கு இருக்கிற உப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி. அடுத்ததாக புதினா ஒரு கட்டு க்ளீன் பண்ணி அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்காதீங்க. அது ஜஸ்ட்டு சுருண்டு வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா அதோட வாசனையெல்லாம் போயிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இது போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை சட்னி மேலே கொட்டிடுங்க. நம்மளோட சுவையான வேர்க்கடலை புதினா சட்னி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.